சத்தியம் என்ன? இயேசு பாவத்தை ஜெயித்தவராய் இருந்தார். மீட்பு என்னையும் அப்படி ஆக்கி இருக்கிறது, இயேசுவை போல ஆக்கி இருக்கிறது. உண்மை என்ன? இயேசு பிசாசின் மேல் அதிகாரம் பெற்றவராய் இருந்தார். மீட்பு என்னையும் அப்படிப்பட்டவனாய் மாற்றி இருக்கிறது. சத்தியம் என்ன? இயேசு பிதாவினிடத்திலே சேரக்கூடிய உரிமையை பெற்றவராய் இருந்தார். தைரியமாய் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய உரிமை அவரிடத்தில் இருந்தது. பிதாவோடு பேசினார், பிதாவோடு சஞ்சரித்தார், பிதாவோடு ஐக்கியம் கொண்டார். எனக்கும் இயேசுவின் நாமத்திலே அப்பேற்பட்ட உரிமை எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்னும் செய்யறதில்லை, அவர் சொல்றதுதான் நான் செய்யறேன். அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றுறாரு. நான் சொல்லுகிறேன், எனக்கும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு எப்படி தேவனுடைய சித்தம் தெரியுமோ, அவருடைய எண்ணத்தை அறிந்திருந்தாரோ, அவர் என்ன செய்யறாருன்னு இவர் பார்த்து அதை செய்திருந்தாரோ, அதே மாதிரி நானும் செய்ய முடியும். ஆகவே இந்த உலகத்துல நானும் இன்றைக்கு இயேசுவை போல இருக்க வேண்டும். பாவத்தை ஜெயித்தவனாக, பிசாசை மேற்கொண்டவனாக, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக, தேவனுடைய வார்த்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே மீட்பு என்னை இன்றைக்கு வைத்திருக்கிறது. இருக்கீங்களா? இதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். மீட்பை சற்று தியானித்து பார்க்க வேண்டும். மீட்பு எப்பேற்பட்ட மேன்மை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள்.